வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலு மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை மூடி அளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 2 கையளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சோம்பு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா அதோட பச்சை வாசம் போகும். அதோட வாசம் நல்லா அடிக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு அந்த மண் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துறதுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நான் இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணது இதோட சேர்த்துக்கிறேன். கொதி வரும்போது தான் இந்த தக்காளி பழத்தை நம்ம சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு 4-5 பச்சை மிளகாவை கீறி அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொதிக்குது. உப்பு காரம் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.